வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ தான் இது, பார்ட் 2 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி அந்த வீடியோஸும் போட்டிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஷின்ஸும் இருக்குது. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், எக்ஸ் குரோமோசோம் மற்றும் ஒய் குரோமோசோம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் குரோமோசோமை கண்டுபிடிச்சவர் வந்து ஹென்கிங் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு 1981. ஃபஸ்ட்டு எக்ஸ் குரோமோசோம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தான் ஒய் குரோமோசோம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸ்டீவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1902 கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒய் குரோமோசோமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, எக்ஸ் குரோமோசோமை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹென்கிங், ஒய் குரோமோசோமை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீவன்ஸ். இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. ஸோ 1 ஜீன் 1 என்சைம் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 1940 ஜார்ஜ் ஃபீடிலும் அதே மாதிரி எட்வர்ட் டாட்டம், இவங்க 2 பேரும் தான் இந்த கோட்பாடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் சிவப்பு ரொட்டி பூஞ்சை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நியூரோஸ்போரா கிரஸ்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையில் ஒரு சோதனை செஞ்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு நொதியோட உற்பத்தியையுமே ஒரு மரபணு கட்டுப்படுத்துது. அதுக்குன்னு ஒரு மரபணு இருக்கு. அந்த மரபணு தான் ஒவ்வொரு நொதியோட உற்பத்தியும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து ஜார்ஜ் ஃபீடனும் எட்வர்ட் டாட்டமும். அதே இது ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைடு அப்படிங்கிற இந்த கோட்பாடு, அதாவது ஒரு நொதி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிபெப்டைடு சங்கிலியால ஆக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலிபெப்டைடை மட்டுமே ஒரு மரபணு உருவாக்கலாம். அப்போ ஒரு மரபணுல இருந்து ஒரு பாலிபெப்டைடு தான் உருவாகும். எப்படி ஒரு மரபணுல இருந்து ஒரு நொதி உருவாகுதோ அது மாதிரி. ஓகேவா? ஸோ இதனால் ஒவ்வொரு மரபணுவும் நொதியின் மூலக்கூறில் உள்ள ஒரே ஒரு பாலிபெப்டைடு சங்கிலியின் உற்பத்தியை மட்டுமே கட்டுப்படுத்தும் என ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைடு கோட்பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ நொதி இருந்தாலும் அந்த நொதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலிபெப்டைடு சங்கிலியை மட்டும்தான் ஒரு மரபணு உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறதான் இந்த கோட்பாடு. அடுத்து, ஒரு நபரோட மருந்துகளுக்கான துளங்கள் எவ்வாறு மரபணுக்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு வந்து மருந்திய மரபணு. அதாவது ஒரு நம்ம மருந்து கொடுக்கறதுனால எப்படி அது மரபணுவை போய் பாதிக்குது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் வந்து பார்மாகாக்னோமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மருந்திய மரபணுவியல். இதுல வந்து 2 இருக்கு, மருந்தியலும் இருக்கு, அதாவது மருந்தை பற்றிய அறிவியலும் இருக்கு, மரபணுவியலும் இருக்கு. மரபணுவியல்ங்கிறது மரபணு அதோட செயல்கள் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு. ஸோ இது 2மே சேர்ந்ததுனாலதான் இதுக்கு இந்த மருந்திய மரபணுவியல் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு துறையவே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நபரோட மரபணு உருவாக்குறதுக்கு ஏற்ப மருந்துகளை சரியான அளவில் நன்கு செயல்படக்கூடிய பாதுகாப்பான முறையில் அளிக்கக்கூடிய அந்த துறைக்கு பேரு தான் வந்து இந்த மருந்திய மரபணுவியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, திடீர் மாற்றம் நடக்குது இல்லையா? அந்த திடீர் மாற்றம் தான் ஒரு புதிய சிற்றினத்தையே உருவாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து நியூகோ டிவிரிஸ். இவர் வந்து நம்புறாரு, ஒரு புதிய சிற்றினம் உருவாகுதுன்னா அதுக்குள்ள அந்த மரபணுக்குள்ள திடீர் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்பினவர் வந்து ஹியூகோ டிவிரிஸ் அவர்கள். இது வந்து தாவுதல், சால்டேஷன், அதாவது ஒரு படியில் ஏற்படும் பெரிய திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிற்றினமே உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து தாவுதல் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, காமன் கோல்டுன்னு சொல்றோம், சாதாரண சளி. இந்த சாதாரண சளிக்கு காரணமானது பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் வந்து காணது. அது என்ன வகையான வைரஸ்கள்? ரைனோ வைரஸ் நம்ம படிச்சிருப்போம். ரைனோ வைரஸ், இந்த வைரஸ்கள் தான் வந்து நமக்கு சாதாரண சளிக்கு காரணம். அதுவும் ஒரு வைரஸ் கிடையாது, 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ரைனோ வைரஸ்கள் காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட RNA ஜீனோமும் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. திடீர் மாற்றத்தினால மாறிக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலதான் நம்மளால காமன் கோல்டுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ வைரஸ் இருக்கு, அந்த இவ்வளோ வகையான வைரஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது மாறிக்கிட்டே இருக்கும்போது எப்படி தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியும்? அதனாலதான் இது வரைக்கும் சாதாரண கோல்டுக்கு தடுப்பூசியே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க.
பன்றிக் காய்ச்சல்ங்கிறது ஒரு தொற்று நோய்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அங்கீகரிச்சது வந்து 1919 தான். அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் இந்த காய்ச்சல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்து H1N1 வைரஸ். இந்த வைரஸ் தான் வந்து பன்றிக் காய்ச்சலை ஏற்படுத்துது. இதனால என்ன ஆகும்னா காய்ச்சல் வரும், இருமல், தொண்டை வலி, குளிர், வழுவழுத்தல், உடல் வலி, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும். இது மெயினா குழந்தைகளுக்கு, பிரெக்னன்ட் உமனுக்கு, அப்புறம் வயசானவங்களுக்கு, இவங்களுக்கு தான் வந்து கடுமையான தொற்று அபாய நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பன்றிக் காய்ச்சல் வந்து 1919 தான் கண்டுபிடிச்சாங்க. H1N1 வைரஸ் தான் இதை உருவாக்குது. அடுத்து நிஃபா வைரஸ். இது வந்து ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. விலங்குல இருந்து மனிதனுக்கு பரவக்கூடியது, அதான் ஜூனோட்டிக் வைரஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நிஃபா வைரஸ்ங்கிறது என்ன வகையான வைரஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக்னா என்னன்னா விலங்குல இருந்து மனிதனுக்கு வர்றது. இது வந்து தொற்று கலந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனால தான் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த வைரஸ் தொற்றிய மக்கள்கிட்ட அறிகுறியே இருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது தொற்று முதல் தீவிர சுவாச நோய் மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய் வரையிலான பல்வேறு நோய்கள் வந்து தோன்றும். இந்த வைரஸ் வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு கடைசியில மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய் வைரஸாக வரை வந்து நமக்கு இதோட அபாயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மலேரியா தடுப்பூசி. மலேரியா தடுப்பூசி வந்து மலேரியாவை தடுக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது 2015 தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி. எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTS என்பதாகும். RTS அண்ட் எஸ்ங்கிறது மஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி. இந்த தடுப்பூசி ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாம் மலேரியாவுக்கான தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா RTS-உம் இன்னொன்று வந்து மஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இது என்னன்னா குறைந்த திறனுள்ள மருந்து அப்படின்னு இந்த மருந்தை வந்து 4 முறை வந்து நமக்கு ஊசி மூலமா உட்செலுத்துவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வீரியம் குறைஞ்சது, வெறும் 26 to 50% தான் அதோட ஆற்றலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து மலேரியா வந்துச்சுன்னா இந்த மருந்தை 4 முறை வந்து உள்ள செலுத்துவாங்களாம் உடலுக்குள்ள. இது குறைந்த திறனை உடையிறதுனால WHO இருக்காங்களே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா 6ல இருந்து 12 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த மருந்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை போடணும். அதனால இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான் போடணும்னு அந்த RTS அண்ட் S தடுப்பூசியை வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து எலும்பு மஜ்ஜையில தான் என்ன உருவாகுது? இரத்த செல்கள் வந்து உருவாகுது. இந்த உருவாகக்கூடிய செயல்முறைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெமட்டோஃபாயசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எலும்பு மஜ்ஜையிலிருந்து இரத்த செல்கள் உருவாகும் செயல்முறைக்கு பேர் வந்து ஹெமட்டோஃபாயசிஸ். அடுத்து பேயத்திட்டுகள் அப்படிங்கிறது பேயர் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீள்வட்ட வடிவத்துல தடித்து காணப்படக்கூடிய ஒரு திசு தான் இந்த பேயத்திட்டுகள். இது என்ன பண்ணும்னா மனிதன் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளோட சிறுகுடல்ல உள்ள கோழையை சுரக்கும் படலத்துல இந்த பேயத்திட்டுகள் புதைஞ்சிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோபேஜ்கள், டென்ட்ரைட்டிக் செல்கள், T செல், B செல் போன்ற பல வகையான நோய் தடை காப்பு செல்களை கொண்டிருக்கு இந்த பேயத்திட்டுகள். அடுத்து டான்சில், நம்ம தொண்டையில இருக்கும் இல்லையா, டான்சில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இணையான மென் திசுவாகும், ரொம்ப சாஃப்டான திசு. இது தொண்டையோட பின்னாடி அமைஞ்சிருக்கு. டான்சில்கள் வந்து நிணநீர் மண்டலத்தோட ஒரு பகுதி. இதை தொற்றுகளுக்கு எதிராக போராடுவதில் உதவுகிறது. இப்ப நமக்கு தொண்டை வலி வருது, பிரச்சனை இருக்கு, நம்ம உடல்ல பிரச்சனை இருக்குன்னா இந்த டான்சில் வந்து வீங்கி அந்த டான்சில்ல இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணும்னா அந்த நோய்க்கு எதிராக போராடுமா. ஸோ அப்போ இவை உள்நுழையும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்து, நம்ம தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தக்கூடியது உள்ள வரக்கூடிய பாக்டீரியா அண்ட் வைரஸை, அதான் டான்சில். அடுத்து மண்ணீரல், ஸ்பிளீன்னு சொல்றோம் இல்லையா, இது 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்பு. இது வயிற்றுக்குழிக்கு மேல உதரவிதானத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுல என்ன இருக்கு? T செல்கள் இருக்கு, B செல்கள் இருக்கு. இந்த மண்ணீரல் செல்வழி மற்றும் திரவ வழி நோய் தடை காப்பிகளில் ஈடுபடுகிறது. நம்ம பார்த்த 3மே நம்ம உடல்ல வரக்கூடிய நோய்களை தடுத்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. டான்சில், மண்ணீரல் அண்ட் பெயர் திட்டுக்கள். அடுத்து அடினாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வாயினுடைய கூரை பகுதியில் மென் அன்னத்துக்கு பின்னால் நுகர்ச்சி உறுப்பு தொண்டையுடன் சேரும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு சுரப்பி. எது? அடினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சுரப்பி.
இந்த அடிநாய் வந்து எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்து தொற்றுக்கு எதிரான செயலுக்கு உதவுகிறது. இதுவும் என்ன பண்ணுது, நம்ம உடலை பாதுகாக்க தான் செய்யுது நோய் தொற்றுல இருந்து. இது பொதுவா எப்ப இருக்கும் அப்படின்னா அடலசன்ஸ் பருவத்தின் போது சுருங்க தொடங்குமா. அந்த ஸ்டேஜ்ல சுருங்க தொடங்கி நம்மளோட வயசான காலத்துல அடல்ட்ஹுட்ல இது மறைந்து விடும்னு சொல்றாங்க இந்த அடினாய்டு சுரப்பி. ஸோ கேட்கலாம், எது வந்து அடலசன்ஸ் ஸ்டேட்ல சுருங்க தொடங்கி அடல்ட்ஹுட்ல மறைஞ்சே போகக்கூடிய சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா அடினாய்டுகள். அண்ட் டென்ட்ரைட் செல்கள் இந்த இருக்குல்லையா, டென்ட்ரைட் செல்கள் இது வந்து நீண்ட மெல்லிய சவ்வி நீட்சிகளால் சூழப்பட்டு நரம்பு செல்லோட டென்ட்ரைடுகள் போல இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு, டென்ட்ரைட் செல்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இவை வந்து எதிர்பொருள் தூண்டிகளை, அதாவது டி ஹெல்பர் செல்களிடமிருந்து வழங்குகிறது. எதிர்பொருள் தூண்டுகளை வழங்கக்கூடியதான் இந்த டென்ட்ரைட் செல்களோட வேலை. இதுல 4 வகையான டென்ட்ரைட் செல்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கர்கான் திட்டுக்கள், இடையீட்டு செல்கள், மைலாய்டு, அப்புறம் லிம்பாய்டு. இந்த 4மே வந்து இந்த டென்ட்ரைட் செல்களோட வகைகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள செல் பொருட்கள். ஸோ ரத்தத்தில் என்னென்ன இருக்கு, மெயினா ரத்த சிவப்பணு இருக்கு, அடுத்து வெள்ளையணு இருக்கு. இந்த வெள்ளையணுலேயே 6 வகை இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 42 லட்சத்துல இருந்து 65 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். வெள்ளை அணுக்களை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, துகள்களற்ற வெள்ளை அணுக்கள், துகள் உள்ள வெள்ளை அணுக்கள். இந்த துகள்களற்ற வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டும் மோனோசைட்டும். இந்த லிம்போசைட் பார்த்தீங்கன்னா 1500 இருந்து 4000 வரைக்கும் இருக்கும். மோனோசைட் வந்து 200 இருந்து 950 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. துகள் உள்ள வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசினோஃபில், அப்புறம் வந்து பிளேட்லெட்டுகள், நம்ம சொல்றோம் இல்லையா பிளேட்லெட்டுகள் அதுகள். இந்த நியூட்ரோஃபில் பார்த்தீங்கன்னா 2000 இருந்து 7000 வரைக்கும் இருக்கும். பேசோஃபில் வந்து 50 இருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஈசினோஃபில் வந்து 40 இருந்து 500 வரைக்கும். இந்த பிளேட்லெட்டுகள் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்களோட வகைகள், எண்ணிக்கைகள். அடுத்து முதன்மை திசு பொருத்த எதிர்பொருள் தூண்டிகள் என்பவை செல்களின் புறப்பரப்பில் காணப்படும் எதிர்பொருள் தூண்டிகள். இவை தடைக்காப்பு துலங்கல்களை தூண்டுவதன் விளைவாக ஒரே இன உயிர்களிடையே மாற்றப்படும் உறுப்புகள் வந்து நிராகரிக்கப்படுகிறது. ஒரே இன உயிர்களுக்கிடையே வந்து உறுப்புகளை மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல இது இருக்கிறதுனால நிராகரிக்கப்படுது. ரிஜெக்ஷன் ஆஃப் ஆலோகிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணக்கூடியது வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து எதிர்பொருள் உருவாகும் திறன், அதை வந்து ஆன்டிஜெனிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பொருள் உருவாக்கும் திறன் வந்து ஒரு எதிர்பொருள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட தடைக்காப்பு துலங்களால் உருவான எதிர்பொருளுடன் வினைபுரிய அனுமதிக்கும் பண்பு. அது வந்து எவ்வளவு தூரம் வினைபுரியுது அப்படிங்கிற பண்பு தான் எதிர்பொருள் உருவாக்கும் திறன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோதோடு முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து 2-3 வீடியோஸ் வரும், இந்த இதில் பார்ட்டில் வரும். அது பார்த்துட்டோம் அப்படின்னா சுவாலஜி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் 12th ஸ்டாண்டர்ட் இருந்து. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.